ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த ஸ்டமக் அல்சர் ரைட்டா, இந்த அசிடிட்டி, ஹைப்பர் அசிடிட்டி, வயிறு புண்ணு, கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் சொல்கிறோமே, அது எல்லாமே ஈசோஃபேகல் அல்சர், இது எல்லாமே நிறைய பேருக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னாக்கா கண்டபடி அவங்க அவுட் சைட் ஃபுட்டில் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் வரலாம். டைம்லி ஃபுட் இல்லாமல் ரொம்ப நேரம் காலி வயிறாக இருந்தாலும் வரலாம். அடிக்கடி காஃபி நிறைய சாப்பிட்டாங்கன்னா அந்த காஃபி ஆசிட் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அது வரலாம். ரைட்டா, ரொம்ப புளிப்பான இருக்கிற ஐட்டம்ஸ் நிறைய சேர்த்தாங்கன்னா, புளியோ இல்லைன்னா ஏதான புளிப்பாக இருக்கக்கூடியது அதெல்லாம் வரும். சில பேருக்கு ஹெரிடிட்ரியாகவும் வரலாம். அண்ட் இது எது வந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் என்னன்னாக்கா அந்த ஆசிடை குறைச்சாகணும். அதனால டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு ப்ராப்பர் ஆன்டாசிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆசிட் செக்ரீஷனை குறைக்கக்கூடிய டேப்லெட்ஸ் இருக்கு, அதுவும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டைம்லி ஃபுட், எம்டி ஸ்டமக்ல இருந்தால் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக இருக்கிற ஆசிட் நம்ம சாப்பிடாம இருந்தால் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற செல்ஸையே அரிச்சு அங்கங்க புண்ணு ஃபார்ம் ஆகும். அதுதான் சிவியர் பெயின் கொடுக்கும். ரைட்டா, அதே நேரத்தில் நைட் டைம்ல கூட சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் தூங்கணும். உடனே படுத்தோம்னா அந்த ஆசிட் எல்லாம் மேலே ரீகஜரேஷன் ஏப்பம் வரும்போது இந்த இடம்லாம் புண்ணாயிடும். அதனால இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த அசிடிட்டிலேருந்தோ ஸ்டமக் அல்சர்லேருந்து கேஸ்ட்ரிக் அல்சர்லேருந்து கியூர் ஆக முடியும். ஓகேங்களா?